போஸ்ட்மார்க் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டான். அவர் இஷ்டத்துக்கு செஞ்சுருவாங்க. யார் எடுத்துட்டு போவா? அவர் எடுத்து கொண்டு வச்சுக்கிட்டு அனுப்பி வச்சு ஒரு 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதத்துலேயே இந்த மாதிரி ஆகிட்டுது. செத்து போச்சு என் பொண்ணு. எனக்கு என்ன வழி இதில் 2 பொட்டை புள்ளியும் இருக்குது. அப்போ இல்லை ஆத்தான் இல்லை. நான் என்ன பண்ண போகிறது தெரியல. பார்க்குறேன்னு சொன்னதுனால நான் அனுப்பி விட்ட 4 மாதத்துல என் பொண்ணை கொண்டுட்டாங்க. அவங்க இப்போ 2 பேரும் இப்போ நேற்றுக்கு காலையில் 10 மணிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தது என் பொண்ணு. பேசிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி 2:30க்கு அவங்க செத்து போச்சுன்னு செய்தி சொன்னாங்க. செய்தி சொன்னோடனே வந்து பார்த்தேன். வரும்போது அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. அங்கே போய் பாருங்கள் அப்படின்னாங்க. இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் வந்தோம். நாங்கள் வந்து பார்த்தோம். உள்ளே கொண்டு போய் மார்ச்சரியில் உள்ளே வச்சுட்டாங்க. என்கிட்ட காட்டவே இல்லை இருந்தது. இது இவங்களுக்குள்ளே புருஷன் முன்னாடிக்குள்ளே 4 வருஷமாக பிரச்சனை. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. 4 வருஷமாக பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருந்தது. அவங்க அப்பாவோ அண்ணன் தம்பியோ யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. 4 வருஷமாக நான் கொண்டு போய் என் வீட்டில் தான் வச்சுட்டு வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா அவங்க வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் வான்னு கூப்பிட்டாங்க. அதனால் நான் அனுப்பி வச்சேன். இங்கே கொண்டு வந்து அனுப்பி வச்சு ஒரு 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதத்துலேயே இந்த மாதிரி ஆகிட்டுது. செத்து போச்சு என் பொண்ணு. எனக்கு என்ன வழி இதில் 2 பொட்டை புள்ளியும் இருக்குது. அப்போ இல்லை ஆத்தான் இல்லை. நான் என்ன பண்ண போகிறது தெரியல. என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள கண்டினியூஸாக பிரச்சனை இருக்கா? கண்டினியூஸாக சன்னார் பேசிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சண்டை வச்சுருப்பாங்க. நான் ஆந்திரத்தில் போய் வேணான்னு சொல்லிவிட்டு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்துடுவேன். வீட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்படியே ஓடிட்டு இருந்தேன் 4 வருஷம். இப்போ கொண்டு நான் கொண்டு போய் பார்க்குறேன். நான் வச்சுருக்கேன் பார்க்குறேன்னு சொன்னதுனால நான் அனுப்பி விட்ட 4 மாதத்துல என் பொண்ணை கொண்டுட்டாங்க. புருஷன் முன்னாடிக்குள்ளே எப்பயும் வர மாதிரி சண்டை தான். அவங்க என் அக்கா தான். புருஷன் முன்னாடி சண்டையில் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. மதியானம் 12:30 மணிக்கு கடைசியாக எங்கள்கிட்ட பேசிட்டு வச்சது. அதுக்குள்ளே 2 மணிக்குள்ளே எங்களுக்கு செத்துச்சுன்னு செய்தி வருது. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அக்காவுக்கு 2 பொம்பளை புள்ளியோ. எங்கள் புள்ளிகளுக்கு ஏதாவது வழி காட்டுங்க. எங்கள் மாமாவும் செத்துட்டாங்க. எங்கள் அக்கா புள்ளிகளுக்கு ஏதாவது 2 புள்ளிகளுக்கும் வழி காட்டுங்க. எங்கள் அக்கா புள்ளிகளை ஏமாத்துறாதீங்க தயவுசு. 2 பொம்பளை புள்ளியோ தயவுசு எங்கள் அக்கா புள்ளிகளை எங்கள்கிட்ட கொடுங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். செல்ஃபோனில் ஏதாவது ஆடியோ வீடியோ இது மாதிரி ஏதாவது பிரச்சனையை பற்றி எதாவது இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக ஃபோன் பேசினாங்க. வயசு 27 தான் ஆகுது. அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. எங்கள் அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் என் குடும்பத்தை நான் பிடிக்கணுப்பா, என் மாமியார் மாமனை என்னை கூப்பிட்றாங்கன்னு போணுச்சு. போய் 4 மாதம் கூட என் அக்கா நிம்மதியாக வாழலை. போனதுலேருந்தே பிரச்சனை தான். எங்கள் அம்மா அப்பாட்டி எங்கள்கிட்டையும் எங்கள் மாமன்கிட்டையும் ஃபோன் போட்டு சொல்லி அழுதுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஆயிடுச்சு. என் அக்கா சாவல் என் பிள்ளைகளை விட்டுன்னு சாக மாட்டேன் கார்த்திகாலாம் என்கிட்ட சொன்னிச்சு. என் அக்கா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. என் அக்கா பிள்ளைகளுக்கு ஒரு வழி காட்டுங்க. 2 பொம்பளை புள்ளியோ எங்கே என்ன பண்ணுவோன்னு தெரியல. நாங்களும் முடியாதவங்க தான். கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.